ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் சூப்பரான தேங்காய் பாலில் எடுக்கப்பட்டு தேங்காய் சாதம், தேங்காய் பாலும் எடுக்கிறோம். நம்ம தேங்காயும் தனியாக வச்சு செஞ்சு சாப்பிட்றோம் இன்றைக்கி பிரியாணியில். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் எவ்வளோ வியூஸ் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார்டன் வீடியோஸ்லாம் வரும், ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. குக்கிங் அண்ட் கார்டன் ரிலேட்டடான வீடியோஸ் இதில் அப்லோடு பண்ணுவேன். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது தேங்காய் பால் சாதம் தானே, அதனால் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது ஃபஸ்ட்டு பால் 2 பால் 3 பால் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இதே சக்கை யூஸ் பண்ணி மறுபடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இது செகண்ட் பால் மட்டும்தான். இது செகண்ட் பால் இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்குது, நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இல்லைனா நெய் ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரியாணியோட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம பிரியாணி எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தண்ணிக்கு பகலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா லைட்டாக வணக்கிட்டுனால அரிசி நான் ஊற வச்சுக்கிறேன். 1 டம்ளர் அரிசி கரெக்டாக நல்லா ஊறிட்டுருக்குது. இப்போ இதை நல்லா வணக்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வணக்கிட்டு பின்னால் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு நல்லா குழவா அனுப்பினால உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. இது கூட லெமன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி வணக்கிறதுக்காக உப்பு இது. இப்போ இதை நல்லா வணக்கினப்பினால இது கூட தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியது பொருள் என்னென்னா கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் புதினா தழையும் ஆட் பண்ணிடுங்க. இது கூட நான் கொத்தமல்லி நான் மேலே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். பால் 3 டம்ளர் பால் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலாப்பில் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலரை விட்டுட்டு அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்போ வேணால் கொத்தமல்லி தழை, புதினா போட்டிங்கன்னா அவ்வளோதான். போட்டாச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் நீங்கள் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தேவையான அளவு இன்னும் உப்பு பார்த்து சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விசில் போட்டு மூடி வச்சிட்றேன். இப்போ 3 விசில் ஆகின பின்னால் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.